أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய அன்பையும் கருணையும் எதிர்பார்த்து அவனை பற்றி நினைவு கூறக்கூடிய சபையில் நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம். அல்லாஹுடைய அன்பும் கருணையும் இங்குள்ள ஒவ்வொருவரின் மீதும் பரிபூரணமாகவும் நிலவ துஆ செய்தவளாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய நம்ம உரையில எந்த ஒரு சிந்தனையோட நம்ம அந்த உரையை நிறைவு செஞ்சோம் அப்படின்னா, அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய கூட்டத்தை பார்த்து எப்படி வரவேற்கிறான், என்ன சொல்லி வரவேற்கிறான், அந்த வரவேற்புல ஒருத்தரா நம்ம இருப்போமா? அல்லாஹ் சுவனவாசிகளை பார்த்து சொல்றான், யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராலியத்தன் மர்லியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி. நிம்மதியடைந்த ஆன்மாவாக என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து என்னுடைய சுவனத்தில் நுழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வரவேற்கக்கூடிய ஒரு சபையில நீங்களும் நானும் இடம்பெற போகிறோமா அப்படிங்கிற சிந்தனையோட நேற்றைய அமர்வை நம்ம நிறைவு செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய அமர்வுல நம்ம சுவனத்துடைய நுழைவாயில்கள் பற்றி பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? சுவனத்துக்கு எத்தனை கதவுகள், எத்தனை வாசல்கள் இருக்கு, எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நுழைவாங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு சிஸ்டர். மொத்தம் எத்தனை நுழைவாயில் சொன்னோம்? சுவனத்துக்கு 8 வாசல்கள் இருக்கு. அதுல விசாரணையின்றி ஒரு சிலர் சொர்க்கத்துடைய வலதுபுற வாசல் வழியாக சுவனத்துக்குள்ள போவாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு நுழைவாயில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல முதலாவதாக சுவனம் யார் நுழைவாங்க? ஏழைகளும் இந்த பூமியில் ஒடுக்கப்பட்டவர்களுமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் முதல் வரிசை நபர்களாக சுவனத்துக்குள்ள நுழைவாங்க அப்படிங்கிற செய்திய பார்த்தோம். இதுல இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த சுவனத்துக்குன்னு ஒரு சில கதவுகள் இருக்கு. அது ஒரு அமல்களுடைய பெயர்களாகவே அந்த கதவுகள் இருக்கும். யார் இந்த பூமியில தன்னுடைய தொழுகைய இறை நம்பிக்கையோடும் முழுக்க உள்ளட்சத்தோடும் இறைவனுக்காகவும் மேற்கொள்கிறாரோ அவர் நாளை மறுமையில் பாபு சலாத் அப்படிங்கிற வாசல் வழியா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. யார் இந்த பூமியில தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ, யார் தன்னுடைய செல்வத்தை முறையாக சதக்கா கொடுத்து செலவு செய்கிறாரோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குள்ள பாபு சதக்கா எனும் வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னும் குறிப்பா ஒரு வாசல் இருக்கு. யார் ரமலானுடைய மாதத்தில் உண்மையாக நன்மையை எதிர்பார்த்து உள்ளட்சத்தோடு நோன்பு நோக்கிறாரோ அவர் ரையான் எனும் வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. அப்போ ஒவ்வொரு அமலிலும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் அந்தந்த அமலுக்கெனவே வடிவமைக்கப்பட்ட நுழைவாயில் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு நாள் இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துடைய நுழைவாயில்கள் பத்தி, அதுல இருக்கக்கூடிய கதவுகளை பத்தி சஹாபாக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, எப்போவெல்லாம் சொர்க்கத்தை பத்தி பேசப்படுதோ அப்போவெல்லாம் அதிக ஆர்வத்துடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலாவது நபரா கேள்வி கேட்பாங்க. யா ரசூலுல்லாஹ், அதுல நான் இருப்பேனா, இல்ல இதுல நான் இருக்கேனா, இந்த சிறப்பு சொர்க்கவாசிகளுக்கு சொன்னீங்களே இதுல நான் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்பாங்க. அதே போல இம்முறை இந்த சுவனத்துடைய நுழைவாயில்கள் பத்தி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த எல்லா வாசலின் வழியாகவும் போகக்கூடிய யாராவது ஒரு மனிதர் இருக்காரா? அவருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல, எல்லா வாசல் வழியாகவும் ஒருத்தரால போக முடியும் அப்படின்னா அப்படி யாராவது ஒரு மனிதர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி ஒரு நபர் அது நீங்களாக இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த வாய்ப்பு, நீங்க எந்த வாசல் உங்களுக்கு பிடித்திருக்கோ அந்த வாசல் வழியா நீங்க உள்ள நுழையுங்க, உங்களுக்கு விருப்பமான வாசலை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்கன்ற வாய்ப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தானா? நம்மளுக்கு இல்லையா? இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்மள சிலர் ஏங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் பதிலா இந்த ஒரு கிஃப்ட நமக்கு தரான்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ஒருவர் அழகான முறையில் ஒளி செய்து முடித்ததற்கு அப்புறமா ஒளி செஞ்சு முடிச்சோடனே ஓதக்கூடிய துவாவை யார் ஓதுறாங்களோ அந்த மனிதருக்கு நாளை மறுமையில் இந்த 8 வாசல் வழியாக தான் விரும்பிய வாசலின் வழியே சுவனத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ சுவனம் நுழைறதுக்கு இவ்ளோ பெரிய அமல் செஞ்சிருக்கணும், இந்த அளவுல அமல் செஞ்சிருக்கணும், இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், இவ்வளோ கனமா அந்த அமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. சின்னதோ பெரியதோ இரையச்சத்தோட செய்கின்ற ஒவ்வொரு அமலும் நம்மை சுவனத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இந்த சுவனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தொடருடைய அடிப்படையில நம்ம எல்லாரும் நேத்தியுடைய அமர்வுல சொர்க்கவாசிகளா இருந்தோம். சொர்க்கத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சோம். சொர்க்கத்துக்குள்ள நம்மள வரவேற்று முடிச்சுட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ள மலக்குமார்கள் வரவேற்றாங்க, நம்மளுடைய உறவினர்கள் வரவேற்றாங்க, ஒரு கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள்ளேயே தங்களை தாங்களே வரவேற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்துக்கு வரவேற்பு சொல்லி உள்ள போனாங்க. உள்ள போன உடனே இறுதியா வரவேற்பாளர்களில் எல்லாம் சிறந்த வரவேற்பாளரான அல்லாஹ் நம்மளை வரவேற்று முடிச்சான். இப்போ நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள இருக்கோம். இப்ப விருந்தினர்களா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போன உடனே நம்மளுக்கு இப்ப அடுத்ததா என்ன நடக்கும்னா, நம்மளுக்கான உணவு பரிமாறப்படும். விருந்தினர்கள்னாலே அவங்களை கண்ணியப்படுத்துறது நல்ல உணவுகள் மூலம் தானே. இப்போ நம்ம சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு, நம்மளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் விருந்தாக கொடுக்கப்பட போது, அங்க நம்ம என்னெல்லாம் சாப்பிட போறோம், நம்மளுக்கு என்னென்ன ஆடைகள் அங்க கொடுக்கப்படும், என்னென்ன பானங்கள் கொடுக்கப்படும், அதை யாரெல்லாம் பரிமாற போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வுல நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்துக்குள்ள போன உடனே நம்ம எப்படி இருக்க போறோம்? இந்த பூமியில இருந்த மாதிரியே நம்ம இருப்போமா? இங்க நம்மளுடைய தோற்றத்துல நிறைய குறைபாடு இருந்துச்சே. நம்ம குண்டா இருந்தோமே, நம்ம ரொம்ப ஒல்லியா இருந்தோமே, நம்ம ரொம்ப கருப்பா இருந்தோமே, இல்ல நம்ம ரொம்ப ஒரு ஒழுங்கே இல்லாத அளவுக்கு ஒரு முகமா நம்மளுக்கு இருந்ததே. இப்படியேதான் நம்ம சொர்க்கத்துல இருக்க போறோமா? நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஹதீஸோட இந்த செய்தியை நான் துவங்குறேன். இதே மாதிரி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு வயதான பெண்மணி வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்து போகணும், எனக்காக நீங்க துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வயதான பெண்மணிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, உங்களால எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த வயதான பெண்மணி அழுதுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க அழுகிறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுட்டு சொல்றாங்க, அழுகாதீங்க, வயதான நிலையில தான் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னேன். நம்ம எல்லாருடைய வயதும் ஒரே அளவுல இருக்கும். கிட்டத்தட்ட சுவனத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் 33 வயது, அதாவது முழுமை பெற்ற ஒரு வாலிப பருவத்துல சொர்க்கத்துக்குள்ள இருப்பாங்க. இன்னும் சொர்க்கத்துக்குள்ள இருக்க ஒவ்வொருடைய மனிதர்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, அவங்க ஒவ்வொருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருப்பாங்க. அவங்களுடைய உயரமான 90 அடி உயரமுடையவர்களா இருப்பாங்க. சொர்க்கவாசிகளுடைய கண்கள் ஒவ்வொன்றும் சுர்மாக்கள் இடப்பட்ட கண்களாக, பார்க்கும் பொழுதே வசீகரிக்கக்கூடிய கண்களுடையவர்களாக சுவனவாசிகள் எல்லாரும் இருப்பாங்க. இதுல இன்னும் என்ன ஒரு அதிகப்படியான ஒரு சிறப்பு அப்படின்னா, சொர்க்கவாசிகளுடைய முகங்கள் அனைத்தும் ஒளிரக்கூடியதா இருக்கும், ஒளி வீசக்கூடியதா இருக்கும். இந்த உலகத்துல அந்த இறை நம்பிக்கையாளருடைய முகம் நிறைய கவலைகளாலும், நிறைய சோதனைகளாலும், நிறைய இன்னல்களாலும் வாடி போய் சோகமா ஒளி இழந்து கலை இழந்து இருந்திருக்கும். அல்லாஹ் அதற்கு பகரமா சொர்க்கத்துல அவருடைய முகங்களை ஒளி வீசக்கூடிய முகங்களா மாத்துறான். இந்த ஒளி அவரவர் கொண்ட ஈமானுக்கு அடிப்படையில வேறுபடும். ரொம்ப ஈமானுல அதிக உச்சத்துல இருந்தவங்களுடைய முகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, சொர்க்கத்துல முதல் நபர்களாக உள்ள நுழையக்கூடிய நபர்களுடைய முகம் முழு நிலவை போல பிரகாசிக்க கூடியதாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் கொண்ட ஈமானை பொறுத்து அவங்களுடைய முகத்துடைய பிரகாசம் வேறுபடும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இறைவன் மேல அச்சத்தோட நடந்துக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம இறைவனை நேசிக்கிறோம், நம்ம குடும்பத்தெல்லாம் விட நம் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா, இத பொறுத்துதான் சுவனத்துல நம்மளுடைய அழகு தீர்மானிக்கப்படுது.
சுவனத்துல வெறுமென வெளி தோற்றங்கள்ல மட்டும் மாறுபாடு இருக்காது, நம்மளுடைய உடல் இயங்குறதுலயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சுவனத்துல ஒவ்வொருத்தரும் சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஆனா அது எதுவுமே கழிவுகளா வெளியேறாது. சிறுநீர் கழிக்கிறதோ, மலம் கழிக்கிறதோ, இல்ல ஆஹ் நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டா நம்மளுடைய மூக்குல இருந்து அசுத்தங்கள் வெளியேறதோ, இந்த மாதிரி எந்த நிகழ்வுமே சொர்க்கத்துல இருக்காது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும், நம்ம எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் எல்லாம் வேர்வைகளாகவும் சின்ன சின்ன ஏப்பங்களாகவும் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியேறி போயிடும். அந்த வேர்வையும் ஏப்பமும் கூட துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்காது, கஸ்தூரி மணங்களாக இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொர்க்கத்துல கண்ணியப்படுத்துறான், அவங்கள அழகுபடுத்துறான். இந்த அழகை எல்லாமே இந்த உலகத்துல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுது. சொர்க்கத்துக்குள்ள பெண்களாகிய நம்ம இப்ப எப்படி இருப்போம்? நம்ம எந்த அளவு அழகா இருப்போம்? நமக்கு முன்பாகவே சொர்க்கத்துல சில பெண்கள் இருப்பாங்க. யார் அவங்க? சொர்க்கத்திற்குரிய பெண்கள், அழகானவங்க, அழகிய கண்களுடையவங்கன்னு நம்ம அவங்கள பத்தி கேட்டிருப்போம். ஹூரலின் பெண்கள். அப்போ சொர்க்கத்துல நமக்கு முன்பாகவே சில பெண்கள் அங்க இருப்பாங்க. இங்க உள்ள இறை நம்பிக்கையாளர்களுக்காக, சொர்க்கத்துக்குள்ள செல்லக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்காக படைக்கப்பட்ட பெண்கள் அவங்க, ஹூரலின் பெண்கள். அவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது சொல்றாங்க, அந்த பெண்களில் ஏதாவது ஒரு பெண் அவங்களுடைய கைய இந்த உலகத்துக்கு காமிச்சா, அவங்களுடைய அந்த உள்ளங்கையுடைய அழகுல இந்த உலகம் முழுக்க மயங்கக்கூடியதா இருக்கும். அவங்களுடைய ஒரு ஆடை இந்த சூரியனுடைய ஒளியையே திருடக்கூடியதா இருக்கும். அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும். அவங்க தன்னுடைய முகத்தை வெளிக்காட்டினால் அதுல உள்ள வெளிச்சம் ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்துல இருக்க எல்லாத்தையும் ஒளிமயமானதா ஆக்கிரும். இவ்வளோ அழகான பெண்கள் அந்த ஹூரலின் பெண்கள். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? அவங்கள விட அழகானவங்களா இருப்போமா, இல்ல அவங்கள விட அழகுல கம்மியானவங்களா இருப்போமா? இதே போல ஒரு சந்தேகம்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தோணுச்சு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அனிசாஉ துன்யா அஃலலு அவ் ஹூருலின். யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துடைய பெண்கள் அழகானவர்களா அல்லது ஹூரலின் பெண்கள் அழகானவர்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆடையுடைய உள்புறத்தை விட அந்த ஆடையுடைய வெளிப்புறம் தானே அழகானது. அதே போல ஹூரலின் பெண்களை விட இந்த பூமியில் உள்ள பெண்கள் தான் அழகானவர்களா இருப்பாங்க. சொன்ன உடனே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதை நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? எந்த அடிப்படையில அவங்க அழகானவங்கன்னு நீங்க சொல்றீங்க? இந்த பூமியில இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அடிப்படையில ஹூரலின் பெண்களை விட அழகானவங்க? ஹூரலின் பெண்களை பத்தி நிறைய வர்ணனைகள் நாங்க கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பூமியுடைய பெண்கள் அவர்களுடைய தொழுகைகளை கொண்டு அழகானவர்கள். பிஸலாத்திஹின்ன பிஸியாமிஹின்ன வ இபாதத்திஹின்ன. இந்த பூமியினுடைய பெண்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது அவள் தன்னுடைய தொழுகையால் ஹூரலின் பெண்ணை விட அழகானவளாக தோன்றுவாள். அவர் தன்னுடைய நோன்பால் ஹூரலின் பெண்களை விட அழகான பெண்ணாக தோன்றுவாள். அவள் தன்னுடைய இபாதத்தால் தன் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக அவங்க சொர்க்கத்துல ஹூரலின் பெண்களை விட அழகான பெண்களாக தோன்றுவாங்க. நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கு அளவு நம்மளுடைய அமல்கள் இருக்கின்றதா? நம்மை சுவனத்தில் அழகாக காட்டிக் கொள்கின்ற அளவு நம்மளுடைய தொழுகை இருக்கின்றதா? நம்மளுடைய நோன்பு இருக்கின்றதா? இந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணும். என்ன அப்படின்னா, இந்த பூமியில உள்ள உடலுக்கும் சுவனத்துல உள்ள உடலுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் நாளை மறுமையில நம்மளை விசாரிக்கும் பொழுது, உனக்கு இந்த உடலை கொடுத்தனே, அதை நீ எப்படி செலவு செஞ்ச, அதை நீ எந்த வகையில பயன்படுத்தினன்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ இந்த பூமியில இந்த உடலை வைத்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு அமலை பொறுத்தும் தான் சுவனத்துல நம்மளுடைய அழகு இருக்கும். அதனாலதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை 2 ரெக்கை உடையவங்களா பார்த்தாங்க. இந்த பூமியில அவர் தன் உடலை வைத்து அல்லாஹுடைய பாதையில போராடினார். 2 கைகள் வெட்டப்பட்ட போது கூட இஸ்லாமிய கொடியை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். அவரை அல்லாஹ் சுவனத்தில் ரெக்கைகள் கொடுத்து அழகுபடுத்தினான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜுடைய பயணத்துல சொர்க்கத்தை சுத்தி பார்க்கும் போது நல்ல ஒரு நறுமணம் ஏற்படுது. இது என்ன வாடை அப்படின்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்கும் போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருந்த பணி செஞ்ச அந்த பணிப்பெண்ணுடைய வாடைன்னு சொல்றாங்க. அந்த பெண் இந்த பூமியில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதற்கு காரணமாக அந்த பெண்ணும் அவளுடைய குழந்தைகளும் எரிகின்ற நெருப்புல போட்டு கொல்லப்பட்டாங்க. அதற்கு பகரமா அல்லாஹ் அவங்களுடைய வாடையை சுவனம் முழுவதும் பரவ வச்சிருந்தான். அப்போ சுவனத்துல நம்மளுடைய அழகு என்பது முழுக்க முழுக்க இம்மையில நம்ம செய்யக்கூடிய அமல்களை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, யார் இந்த உலகத்துல சரியான முறையில ஒளி செய்கிறாரோ, கரெக்டான முறையில ஒளி செஞ்சு நல்ல எண்ணத்தோட ஒளி செஞ்சு தொழுகைக்கு நிக்கிறாரோ, அவருடைய முகம் நாளை மறுமையில் ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். மறுமை நாள் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஈஸியான ஒரு நாளா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நாள் முழுக்க முழுக்க எந்த இடம் நம்ம திரும்பி பார்த்தாலும் இருள் சூழ்ந்ததா இருக்கும். வெறும் அச்சம் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும், பயங்கரமானதா இருக்கும். அந்த நாள்ல நம்மளுக்கு ஒளித்தர போறது எதுனா நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான். நம்ம என்ன அமல்கள் செஞ்சு நம்ம முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்கோமோ அந்த அமல்கள் நமக்கு விளக்காக அங்க காத்து கொண்டிருக்கும். நம்ம போன உடனே அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துலதான் நம்ம நடத்தப்படுவோம். இறுதியா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போவோம். சொர்க்கம் முழுக்க முழுக்க ஒளிமயமானது. அப்ப அதுக்குள்ள போன உடனே இந்த ஒளி என்ன ஆகும்? நம்ம அமல்களால ஏற்படுத்திக்கிட்ட விளக்குகள் சொர்க்கத்துக்குள்ள போன உடனே என்ன ஆகும்னா, அது நம்மளுடைய அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடியதா, இன்னும் நம்மளை பிரகாசப்படுத்தி காட்டும். இந்த பூமியில நம்ம இருக்கும் பொழுது துவா செய்றோம் தானே, அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி வ அஹ்ஸின் ஹுல்கி. யா அல்லாஹ், என்னுடைய வெளிப்புறத்தை எப்படி அழகாக்கினாயோ அதே போல என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்குன. நம்மளுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவு சுவனத்துல நம்மளுடைய வெளித்தோற்றம் அழகா இருக்கும். நம்மளுடைய உள்ளத்துல எந்த அளவு நல்ல எண்ணங்கள் இருக்கோ, எந்த அளவு பிறரை பத்திய நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகளும் நிறைஞ்சு இருக்கோ, அதை பொறுத்துதான் நாளை மறுமையில் நம்மளுடைய வெளித்தோற்றம் அழகானதா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மனசுல எவ்வளோ பொய்கள் இருக்கு, மத்தவங்களை பத்தி எவ்வளோ தவறான எண்ணங்கள் இருக்கு. எவ்வளோ நாள் நம்ம உள் ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேசியிருப்போம். ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் போதும் வாயில ஒரு வார்த்தை பேசுறோம், மனசுக்குள்ள வேற ஒண்ணு நினைக்கிறோம். இப்படி ஒரு மனதை வச்சுட்டு நம்ம எப்படி சொர்க்கத்துல அழகான நபர்களா இருக்க முடியும் சகோதரிகளா? சுவனத்தின் அழகு, நம்மளுடைய வெளித்தோற்றம் முழுக்க முழுக்க இம்மையில் நம்ம என்ன அமல்கள் செய்யறோமோ அதை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. ரெண்டாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சுவனத்துல நம்ம என்ன உணவு சாப்பிட போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம சொர்க்கத்துல எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவதா நம்ம சொர்க்கத்துல என்ன உணவு சாப்பிட போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்ம இப்ப சொர்க்கத்துடைய விருந்தாளிகள், நமக்கு இப்ப உணவு பரிமாறப்பட போகுது. ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும், சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தடையும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம எந்த உணவு விரும்புறோமோ அந்த உணவு, நம்ம எந்த சுவையில விரும்புறோமோ அந்த சுவையில நமக்கு பரிமாறப்படும். இந்த உலகத்துல நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த உணவு ஹலால், இந்த உணவு ஹராம் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கு. இந்த எந்த கட்டுப்பாடுமே நமக்கு சொர்க்கத்துல இருக்காது. இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம், இங்க இது ஹலாலா சமைக்கப்பட்டிருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த உணவை நம்ம தவிர்த்துட்டு வந்துருவோம். இந்த பீஸா சாப்பிடலாமா, இது ஹலாலா தெரியலையே. இந்த பிராண்ட்ல உள்ள சிக்கன் சாப்பிடலாமா, இது ஹலாலா தெரியலையே. இப்படி எவ்வளவோ நமக்கு இந்த பூமியில உணவுகள்ல தடை இருக்கு. சொர்க்கத்துடைய உணவுகள்ல எந்த கட்டுப்பாடும் இருக்காது, எந்த தடையும் இருக்காது. நம்ம என்ன உணவு விரும்புறோமோ அந்த உணவை நம்ம கேட்கிற உணவை நம்மளுக்காக அங்க சமைச்சு கொடுக்க ஆட்கள் தயாரா இருப்பாங்க. கேட்ட உடனே அந்த உணவும் நமக்கு பரிமாறப்படும். சொர்க்கத்துடைய உணவுகளை நம்ம பார்க்கும்போது சொர்க்கவாசிக்கு அந்த உணவெல்லாம் ரொம்ப பரிச்சயமானதா இருக்குமா.
இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், சுவனவாசிக்கு ஒவ்வொரு முறை உணவு கொடுக்கப்படும் போதும் அவர் சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி உணவு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு. ஆனா அது எல்லாம் தோற்றத்தில் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், அதனுடைய சுவையில் இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இங்கேயும் நம்ம வீடு பாக்குறோம், சொர்க்கத்திலயும் வீடு இருக்கு. ஆனா பூமியில உள்ள வீடு மாதிரி சொர்க்கத்துல உள்ள வீடு இருக்காது. இங்கேயும் நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம், சொர்க்கத்திலயும் நமக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கப்படும். ஆனா இங்க உள்ள சுவையும் அங்க உள்ள சுவையும் ஒரு மாதிரி இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜுடைய பயணத்துல போகும்போது சொர்க்கத்துல ஒரு மரம் பாக்குறாங்க. சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துடைய இலையுடைய கலரை ரசூலுல்லாவால விவரிக்க முடியல. அந்த அளவுக்கு அது வித்தியாசமானதா இருந்தது. ஆனா மரம் தோற்றமும் பெயரும் மட்டும்தான் நமக்கு பரிச்சயமானதா இருக்கும். அதனுடைய சுவைகள் ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிடும் போதும் ஒவ்வொரு சுவை தென்படுமா. இன்னும் அறிஞர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துடைய தரத்தை பொறுத்து அந்த பழங்களுடைய சுவைகள் வேறுபடும். உயர் ரக சொர்க்கத்துக்கு போக போக இதே ஆப்பிள் வேற ஒரு சுவையில இருக்கும், இதே கிரேப்ஸ் வேற ஒரு சுவையில இருக்கும். ஒவ்வொரு தரத்திற்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு மனிதருடைய தியாகங்களுக்கும் அமலுக்கும் தகுந்த மாதிரி அவர் உண்கின்ற உணவுடைய சுவை சொர்க்கத்துல வேறுபடக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சஹாபாக்கள் கிட்ட சொர்க்கத்துடைய பழங்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு திண்ணை தோழர் ஆச்சரியமா கேக்குறாரு, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல திராட்சை பழம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா சொர்க்கத்துல திராட்சை பழம் இருக்கும். அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பறவை விடாம தன்னுடைய ரெக்கைகளை அடிச்சுட்டு பயணம் பண்ணி வந்தா, ஒரு மாதம் ஒரு பறவை தன்னுடைய ரெக்கைகளை ஓய்வே எடுக்காம அடிச்சு பயணம் பண்ணி வந்தா எவ்வளவு தூரத்தை அந்த பறவை கடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு திராட்சை கொத்துடைய அகலம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன ஸ்பெஷல்னா, சொர்க்கத்துல நம்ம ஒரு பழத்தை பறிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இன்னொரு பழம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இங்க ஒரு பழம் பறிச்சோம்னா திரும்ப அந்த பழம் உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை அல்லாஹ் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லை. நம்ம ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல அதே போல இன்னொரு ஒரு பழம் தோன்றிடுமா. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நம்ம ஒரு பழத்தை பறிக்கணும்னா அந்த பழம் இருக்கிற உயரத்துக்கு நம்ம ஏறி பறிக்கணும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு குச்சியோ இல்ல ஏதோ ஒரு கம்போ பயன்படுத்தி நம்ம பறிக்கணும். ஆனா சொர்க்கத்துல நம்ம ஒரு பழத்தை பறிக்கணும்னு நாடுனா அந்த கிளைகள் நம்மளை நோக்கி தாழ்ந்து இறங்கி அந்த பழத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போகுமா. இதையெல்லாம் ஒரு சாதாரண மனிதருக்கு நடந்துருமா? இந்த பூமியில் இறைவனை பற்றி நினைக்காம தன் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதருக்கு இந்த சுகங்கள் எல்லாம் சொர்க்கத்துல கிடைச்சிருமா? அப்ப யாருக்கு இந்த அளவு சுகங்கள் கிடைக்கும்னா, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன் ஈமானை உயர்த்தி கொண்டே போனாரோ, யார் இந்த உலகத்தில் வாழும் போது இஸ்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, பின்ன ஒரு காலம் வரும், அதுல ஒரு மனிதர் இறை நம்பிக்கையோட வாழ்வது எப்படி இருக்கும்னா, அவருடைய கையில ஒரு நெருப்பு கங்க வச்சுட்டு இருக்கிறது போல இருக்கும். யார் ஒருவர் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது நெருப்பு கங்கை வச்சிருப்பது போல கடினமானதா இருந்தாலும் யார் அதை பாதுகாத்து வாழ்கின்றாரோ அவருக்கு தான் நாளைக்கு சொர்க்கத்துடைய கிளைகள் தாழ்ந்து தன்னுடைய கனிகளை பரிமாறிட்டு போகுமா. இந்த கனிகளும் இந்த சுவைகளும் பூமியில் ஒரு அடியான் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கான கூலி. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவதில அல்லாஹுவை விட சிறந்தவர் வேற யாரு இருக்க முடியும்? இந்த பூமியில அவர் என்னென்ன சிரமப்பட்டாரோ, இந்த பூமியில உணவுக்கு அவர் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்காம இறைவனுக்காக அது செலவு செஞ்சாரோ, இறைவனுக்காக தன்னுடைய நேரங்களை செலவு செய்த நபருக்கு நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்தரமான உணவுகளை கொண்டு நல்ல விதவிதமான ருசி உள்ள உணவுகளை பரிமாறி அல்லாஹ் அழகு பார்க்கக்கூடியவனா இருப்பான். வெறுமன சொர்க்கத்துல பழங்கள் மட்டும்தான் கிடைக்குமா? நான்வெஜ் எல்லாம் நம்மளால சாப்பிடவே முடியாதா அப்படின்னா அதுவும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துடைய பறவைகளை ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. சொர்க்கவாசிகள் தங்களுடைய தலைகளை உயர்த்தி பார்த்தா கூட்டம் கூட்டமா பறவைகள் அவங்களுக்கு மேல பறந்து போகுமா. இந்த பறவைகள் எல்லாமே சாப்பிடக்கூடிய பறவைகள் தான்.
அந்த பறவைகள் பறந்து போயிட்டே இருக்குமா. அதுல ஒரு பறவையுடைய கழுத்து மட்டுமே இங்க உள்ள ஒட்டகத்துடைய கழுத்து போல நீளமானதா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப அந்த பறவை எவ்வளவு கண்ணியமானதா இருக்கும், எவ்வளவு அழகானதா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, அந்த பறவையை விட யார் அந்த பறவையை உண்ண போகிறாரோ அவர்தான் சிறப்பு வாய்ந்தவர்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கவாசி தன் தலையை உயர்த்தி ஒரு பறவையை பாக்குறாரு. இந்த பறவையை அவர் சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த பறவை அவருடைய தட்டுல சமைக்கப்பட்ட உணவாக பரிமாறப்படும். அவர் நினைச்ச உடனே அந்த உணவு அவருடைய உணவு மேடைக்கு வந்துரும். அவர் என்ன சுவையில விரும்புறாரோ அந்த சுவையில அந்த உணவு அங்க இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும் தானே. ஒரு சிலர் இனிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் உப்பு கம்மியா சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தான் விரும்புகின்ற சுவையில சொர்க்கத்துல உணவை ருசிக்க முடியும். ஆனா அதுக்கு அவங்க இந்த பூமியில அதிகம் தியாகம் செஞ்ச மக்களா இருந்திருக்கணும். சுவனத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இன்பங்களையும் சுகங்களையும் அல்லாஹ் சொல்லும் போது இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால விளங்கிக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு இந்த பூமியை ஒரு ரொட்டி துண்டா மாத்தி நாளைக்கு சாப்பிட கொடுப்பானா. எந்த பூமியில அவங்க வாழ்ந்தாங்களோ, எந்த பூமிய பெருசா நினைச்சுக்கிட்டு இங்க உள்ள இன்பங்கள் தான் நிலையானதுன்னு நினைச்சு மனிதர்கள் வாழ்ந்தாங்களோ, இந்த பூமியை அல்லாஹ் ஒரு பிரெட் மாதிரி மாத்தி அந்த சொர்க்கவாசிகளுக்கு உணவா கொடுப்பான். சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கவாசிகள் போன உடனே, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா, கிராமத்துல எல்லாம் செய்வாங்கல்ல, ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா, அந்த கோழியை அடிச்சு நீங்க குழம்பு வச்சிருங்க, அங்க வீட்டுல நிக்கிற ஆட்டை அறுத்துருங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்ல. அதே போலதான் சொர்க்கத்துல நடக்குமா. சொர்க்கவாசி உள்ள நுழைந்த உடனே அங்கு சொர்க்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்க காளைகளை அல்லாஹ் அறுத்து அவங்களுக்கு உணவு தயார் செய்ய சொல்லி கட்டளையிட்டுருவான். அப்போ நம்ம சொர்க்கத்துக்குள்ள போன உடனே நம்மளுக்கு கொடுக்க போற ஒரு காளையை அல்லாஹ் அறுத்து பலியிட்டு நம்மளுக்கு உணவா தர போறான். அந்த காளை இப்ப கூட சொர்க்கத்துல தன்னுடைய உணவை மேய்ஞ்சிட்டே இருக்கு. அது புதுசா ஒண்ணு உருவாக போறது இல்ல. சொர்க்கவாசிக்காக அது காத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் அது சொர்க்கத்துல சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம உள்ள போன உடனே அதை அறுத்து நம்மளுக்கு உணவா அதை கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. இன்னும் சொர்க்கத்துல பரிமாறப்படக்கூடிய ஒரு உணவு என்னன்னா மீனுடைய ஈரல். சொர்க்கவாசிகளுக்கு முதல்ல உணவா கொடுக்கப்பட போறது அந்த மீனுடைய ஈரல் தான். தனிப்பட்ட உணவுகளும் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கு. ஒரு மேஜை நிறைய நிரப்பி வைக்கப்பட்ட உணவும் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கு. அவங்க அங்க போய் தங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்குவாங்க. அவங்க டைனிங் டேபிள்ல பல வகையான பாத்திரங்கள்ல பல வகையான உணவுகள் இருக்குமா. சொர்க்கவாசிகள் போய் தங்களுக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை எடுத்து அவங்க சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய பாத்திரங்களை பார்த்தா இந்த பூமியில எந்த பாத்திரம் எல்லாம் சாப்பிட தடை, அல்லாஹ்விற்காக இதை நான் பயன்படுத்த மாட்டேன் ஒதுக்கி இருந்தாங்களோ அந்த பாத்திரங்கள்ல எல்லாம் நாளை மறுமையில் அவங்க தங்களுடைய உணவுகளை சாப்பிடுவாங்க. தங்க தட்டுல சாப்பிடுவாங்க. வெள்ளிகளால் ஆன பாத்திரங்கள் இருக்கும், முத்தால் ஆன பாத்திரங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு டம்ளரும், அவங்க தண்ணி குடிக்கக்கூடிய ஒவ்வொரு டம்ளரும் அதிகமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு கலைநயம் மிக்க உள்ள ஒரு பொருள்களா இருக்கும். அந்த சொர்க்கத்துல அவங்க தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ஜக்க பார்த்தோம் அப்படின்னா அதை பத்தி வர்ணிக்கும் போது சொல்றாங்க, அந்த ஜக்க நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போதே உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியுமா. அதுல இருந்து நம்ம தண்ணி ஊத்துனா நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுதான் அந்த தண்ணி வருமா. நம்மளுக்கு தேவையான அளவு ஊத்த தேவையில்லை. அந்த ஜக்க சாய்க்கும் போதே இவருடைய தாகம் அறிஞ்சு அவருடைய தாகத்துக்கு ஏற்ற தண்ணி அவருடைய டம்ளர்ல வந்து நிறையும். அதை எடுத்து அந்த சொர்க்கவாசி குடிப்பாரு. இன்னும் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பானங்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அங்க தண்ணீருடைய வாடைகள்ல நிறைய வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சொர்க்கத்துடைய தண்ணீரில் கற்பூர வாடைகள் உள்ள தண்ணீர் இருக்கு, இஞ்சி சுவை உள்ள தண்ணீர் இருக்கு, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் குடிக்கக்கூடிய தஸ்னீம் அப்படிங்கிற நீரோடையில உள்ள தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் அதிகப்படியா சொர்க்கவாசிகளுக்காகவே அல்லாஹ் ஒரு மதுவை தயாரித்து வச்சிருக்கான். அந்த மது இந்த பூமியில நமக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் கூட மறுமையில் அது நமக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு உணவு. ஆனா வித்தியாசம் இருக்கு.
எந்த உணவை நம்ம சொர்க்கத்துல சாப்பிட்டாலும் அதனுடைய தோற்றமும் பெயரும் மட்டும்தான் ஒண்ணு போலவே இருக்கும். அதனுடைய சுவை மாறுபடும். இங்க நம்ம மதுவை குடிச்சா அது நம்மள சுய நினைவு இழக்க செய்யும். ஆனா சொர்க்கத்துடைய மது அப்படி இருக்காது. குடிக்க குடிக்க அவங்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனுடைய மூடிய அல்லாஹ் கஸ்தூரிகளால மூடி முத்திரையிட்டு வச்சிருப்பான். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட மதுபானங்கள் வழங்கப்படும். இவ்வளவு சிறப்பு இந்த பூமியில சொகுசா வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு கிடைக்குமானா சந்தேகம்தான். யார் இந்த பூமியில் அல்லாஹ்விற்காக பரிமாறினாரோ அவர் நாளை சுவனத்தில் இறைவனால் பரிமாறப்பட்ட உணவை சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. யார் இந்த பூமியில் அல்லாஹ்விற்காக அவன் தடுத்த விஷயங்களிலிருந்து விலகி இருந்தாங்களோ அந்த அடியார்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு ஸ்வர்க்கத்துல எந்த தடையும் இன்றி எல்லா விதமான உணவும் குடிபானங்களும் வழங்கப்படும். சகோதரிகள், இது 2வது விஷயம். முதல்ல நம்ம பார்த்தது சொர்க்கத்துல நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். 2வதா நம்ம பார்த்தது சொர்க்கத்துல நம்மளுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கப்படும், என்னென்ன பானங்கள் கொடுக்கப்படும், எப்படிலாம் அதை நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப 3வது நம்ம பார்க்க போறது சொர்க்கத்துல நம்ம என்ன ஆடைகள் உடுத்துவோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு பட்ட ஆடைகள் வழங்கப்படும். சுந்தூஸ் இஸ்தபரக் அப்படிங்கிற பச்சை நிற பட்ட ஆடைகள் சொர்க்கவாசிகளுக்கு அணியப்படும். அல்லாஹ் குரான்ல எங்கெங்கெல்லாம் சொர்க்கத்துடைய ஆடைகள் பத்தி பேசுறானோ அந்த எல்லா இடத்திலையும் அல்லாஹ் அந்த ஆர்னமெண்ட்ஸ் பத்தியும் பேசுவான். அதாவது ஆபரணங்கள் பத்தியும். எங்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துல ஆடை பத்தி பேசுறானோ ஆடையோட சேர்ந்து இந்த அலங்கார பொருள்களையும் அல்லாஹ் பேசுவான். அவங்களுக்கு பட்டாலான ஆடை அணிவிக்கப்படும். அவங்களுக்கு தங்கத்தாலும் வெள்ளியாலும் முத்துக்களாலும் ஆன காப்புகள் அணிவிக்கப்படும். அவங்களுடைய ஆடைகள்ல முத்துக்களால அவங்களுடைய ஆடைகள் முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்குமா. அந்த ஒரு முத்துடைய ஒளி போதுமா இந்த பூமியும் இந்த சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட எல்லா இடத்தையும் ஒளிமயமாக்குறதுக்கு அந்த ஆடையில உள்ள ஒரு முத்துடைய ஒளி போதுமா. நமக்காக இந்த ஆடைகள் எல்லாம் யாரு வடிவமைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு வந்த உடனே அவர்களுடைய ஆடைகளை கொடுக்கறதுக்கும் அவர்களுடைய ஆபரணங்களை கொடுப்பதற்கும் அல்லாஹ் சில மலக்குமார்களை நியமிச்சிருக்கான். அந்த மலக்குமார்கள் இப்ப கூட சொர்க்கவாசிகளுக்காக அவங்களுடைய ஆடைகளை தயாரிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஆபரணங்களை தயாரிச்சுட்டு இருப்பாங்க. நமக்காகவும் இந்நேரத்தில் ஆடைகள் தயாரிக்கப்பட்டுட்டு இருக்குமா? நமக்காகவும் இந்நேரத்தில் ஆபரணங்கள் தயாரிக்கப்பட்டுட்டு இருக்குமா? அந்த அளவுக்கு நம்மளுடைய அமல்கள் நம்ம செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கணும். இந்த சொர்க்கத்துடைய ஆடை யாருக்கு முதல்ல அனுபவிக்கப்படும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு தான் பட்டாடை அல்லாஹ் முதல்ல கொடுப்பான். ஏன் அவங்க முதல்ல அந்த ஆடை அணியிறாங்க அப்படின்னா இந்த பூமியில அவங்க வாழும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு தெரியும். இந்த பூமியில அவங்க வாழும் பொழுது தன்னுடைய குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டாங்க, தன்னுடைய சமூகத்தால் ஒதுக்கப்பட்டாங்க. தனிமையை பொறுத்த வரைக்கும் 2 விதமான தனிமை இருக்கு. ஒண்ணு நம்ம தனிச்சு போய் இருக்கிறது, இன்னொன்னு நம்மளை சுத்தி மனிதர்கள் இருந்தும் நம்ம ஒரு தனிமையை உணர்றது. அப்படி ஒரு தனிமையை தான் இப்ராஹிம் நபி இந்த பூமியில உணர்ந்தாங்க. இறை ஏகத்துவத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்ராஹிம் நபிய ஒரு நெருப்பு குழியில தள்ளுறதுக்கு இப்ராஹிம் நபியுடைய சமூகமே முடிவெடுத்துச்சு. இந்த முடிவுல முதலாவதா இருந்தது யார் அப்படின்னா இப்ராஹிம் நபியுடைய தந்தை. அப்போ அவங்களுடைய மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். நமக்கு எதிரா நம்மளுடைய தந்தையே இருக்காங்களே, இவ்வளோ நபர்கள் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது நம்மளை மட்டும் இப்படி தனிமையில விட்டுட்டாங்களே, நம்ம மட்டும் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனா இருந்துட்டோமே அப்படின்ற அந்த உணர்வு அவங்க மனதுல எவ்வளோ காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்படி ஒரு தனிமையில தான் இப்ராஹிம் நபி இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் அவங்கள அந்த நெருப்பு குண்டத்துல வீசுறதுக்காக அவங்களுடைய சமூகம் கூட்டிட்டு வருது. அவங்க அந்த நெருப்பு குண்டத்துல விழுந்த உடனே அந்த நெருப்பு அவங்களுக்கு குளிரா மாறுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நெருப்பு பட்டு அவர்களுடைய ஆடை என்ன செஞ்சிருச்சான், பொசுங்கிருச்சான்.
அப்போ அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக பொறுத்துக்கிறேன். இங்க இந்த மனிதர்கள் முன்னாடி நீ எனக்கு இந்த சோதனைகள் கொடுக்கப்பட்டாலும் நாளை சொர்க்கத்துல நீ என்னை இதுக்கு பகரமா என்னை நீ கண்ணியப்படுத்தணும்னு அவங்க துவா செஞ்சாங்க. இங்க நெருப்புல போடப்பட்ட போது அவர்களுடைய ஆடை கருகி பொசுங்கினால நாளை மறுமையில் அல்லாஹ் அவங்களுக்கு முதலாவதா அந்த ஆடையை அனுபவிச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். என்ன தியாகங்கள் நம்ம செய்து அனுப்பிச்சிருக்கோம் இப்படி கண்ணியம் உள்ளவர்களாக நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு. அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு ஆடை கொடுத்துட்டான், அணிகலன் கொடுத்துட்டான். இது எல்லாத்தையும் அவங்க அணியக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த பூமியில உள்ள மொத்த தங்கத்தையும் விட சுவனத்துல உள்ள ஒரு துளி தங்கம் சிறந்தது. இத உணராத மக்களா இருக்கிறனாலதான் இங்க உள்ள செல்வத்துக்காகவும் இங்க உள்ள தங்கத்துக்காகவும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இறைவனை மறந்து இதை சேகரிக்க கூடியதான் நம்ம அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஆடை அணிவிச்சாச்சு, அணிகலன் அணிவிச்சாச்சு. இதுக்கப்புறமா சொர்க்கவாசிகள் எல்லாருக்குமே ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். சொர்க்கவாசிகள் அனைவருக்குமே ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். ஆனா அதுலயும் வேறுபாடு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அமலுக்கு தகுந்தவாறான கிரீடம் அவங்களுக்கு அணிவிக்கப்படும். இதுல 2 பேரோட கிரீடத்தை பத்தி மட்டும் நான் இங்க சொல்றேன். முதலாவது யார் அப்படின்னா, குரானை மரணம் செஞ்சு குரானோடு தொடர்புடைய நபருக்கு அந்த கிரீடம் அணிவிக்கப்படும். அவருடைய பெற்றோருக்கும் அந்த கிரீடம் அணிவிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதர் இருப்பாராம். அந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் உரையாடிட்டு அந்த மனிதரை கண்ணியப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்வானா. சொன்ன உடனே அந்த மனிதருக்கு அழகான ஆடைகள் அணிவிக்கப்படுமா. அப்போ அந்த மனிதர் கேட்பாராம், யா அல்லாஹ் எதுக்காக எனக்கு இந்த அலங்காரங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்கும் போது அந்த மனிதருக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு கண்ணியமா அவருடைய தலையில ஒரு கிரீடம் வைக்கப்படும். அந்த மனிதர் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அல்லாஹ் சொல்வானா, அந்த மனிதர் குரானை மரணம் செஞ்சு குரானின்படி வாழ்ந்த ஒரு பிள்ளையுடைய பெற்றோரா இருப்பாரு. அப்போ இந்த உலகத்துல யார் குரானை மரணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய கிரீடம் இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் நாளைக்கு அல்லாஹுடைய கிரீடம் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு இந்த கிரீடத்தை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம தயார்படுத்தி இருக்கோமா? இந்த கண்ணியத்தை நம்மளால சொர்க்கத்துல வாங்கிட முடியுமா அப்படிங்கிறத யோசிக்க கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். 2வது யாருக்கு அங்க கிரீடம் கொடுக்கப்படும் அப்படின்னா, ஷஹீதாக்கப்பட்டவங்களுக்கு. யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய உயிரை விட்டார்களோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் நாளை மறுமையில் ஒரு கிரீடத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய பாதையில் போராடியவர்கள். அல்லாஹுடைய பாதையில் போராடுறது உடலால மட்டும்தான் அப்படிங்கிறது இல்ல, உள்ளத்தால் போராடுறதும் அல்லாஹுடைய பாதையில் போராடுறதுதான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இப்ப வாழக்கூடிய சூழல்ல எவ்வளோ குழப்பங்களுக்கு மத்தியில எவ்வளவு வழிகேட்டுகளுக்கு மத்தியில நம்ம வாழ்றோம். நம்மளுடைய உள்ளத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது ஒரு போருக்கு போற மாதிரி தானே இருக்கு. நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது அதை உணர்றோம் தானே, இதுதான் சரி, இததான் நீ செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு பழக்கப்படுத்துறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க போய் படிக்கக்கூடிய சமூகம் வேறையா இருக்கு, அவங்க விளையாடக்கூடிய ஒரு சமூகம் வேறையா இருக்கு, அவங்கள சுத்தி உள்ள கல்ச்சரே வேறையா இருக்கு. அப்ப இவ்வளோ இதுக்குள்ள ஒரு போராட்டத்தோட நம்மளுடைய மனதை இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்ட மனதா வச்சுக்கிறதே ஒரு ஜிஹாது தான். அல்லாஹ் உடலால போராடிய நபர்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கும் போது உள்ளத்தால போராடிட்டு இருக்க நம்மளுக்கும் அல்லாஹ் இந்த கிரீடத்தை கொடுக்க மாட்டானா? சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை எல்லாம் கொடுக்கப்படும். யா அல்லாஹ், நான் இன்னைக்கு உடலால போராடக்கூடிய சூழல் எனக்கு இல்ல, நான் தினம் தினம் உள்ளத்தால போராடிட்டு இருக்கேன். யா அல்லாஹ், எனக்கும் இந்த கிரீடத்தை கொடு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய இரட்சகன் நம்மளுக்கு கொடுக்காம போயிருவானா? இதெல்லாம் சொர்க்கத்துல ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியங்களா இருக்கு. இந்த ஆடை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆடை ஒரு பச்சை நிற பட்ட ஆடை கொடுக்கப்படும். இது யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, யார் இந்த பூமியில் இறை நம்பிக்கை அப்படிங்கிற ஆடைய சரியா பேணி பாதுகாத்தாரோ அவருக்குதான் நாளை மறுமையில் பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈமான் தக்வா இருக்குல்ல, இந்த இறை அச்சம் அப்படிங்கிறத ஒரு ஆடைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க.
நம்மள பலர் இறையச்சம் அப்படிங்கிறத அல்லாஹ் மேல உள்ள அச்சம் அப்படின்னு தவறா விளங்கிக்கிறோம். தக்குவா அப்படிங்கிறது வெறுமென அல்லாஹ் மேல உள்ள அச்சம் மட்டும் இல்ல, அல்லாஹ் மேல உள்ள அன்பும் தக்குவாதான். அல்லாஹ் இந்த அன்பை தான் அதிகம் நேசிக்கிறான். நம்ம அச்சத்தால ஒரு செயலை செய்யாம இருக்கிறத விட அன்பால ஒரு செயலை செய்யாம இருக்கும் போதுதான் அதுக்கு மதிப்பு அதிகம். இந்த பூமியில நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய மாட்டோம். எதனால செய்ய மாட்டோம்? செஞ்சா அவங்க அடிப்பாங்கன்றனால செய்ய மாட்டோமா? இல்ல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இனிமே அவங்க நம்ம மேல அன்பு கொள்ள மாட்டாங்க, அவங்களுடைய அன்பை திரும்ப பெற்றுப்பாங்க, இனிமே அவங்களோட நம்மளால க்ளோஸா இருக்க முடியாது, அதனால அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்ப இதே மாதிரி ஒரு அன்புதான் நம்ம இறைவன் கிட்டையும் நம்மளுக்கு இருக்கணும். அல்லாஹ் மேல் உள்ள அன்பால் அவனுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்யணும். அல்லாஹின் மேல் உள்ள அன்பால் அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தக்குவாவை ஒரு ஆடையோட ஒப்பிடுறாங்க. நீங்க புதுசா ஒரு ஆடை வாங்குறீங்க, அது எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு புது ஆடை இந்த ரமலானுக்கு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ரமலான் வரைக்கும் அதோட தன்மை அப்படியே இருக்குமா? புதுசாவே அது இருக்குமா? அதோட ஒளி மங்காமே இருக்குமா? அதோட கலர் பிரைட்னஸ் எல்லாம் அப்படியே இருக்குமானா இல்ல. ஆடைய பொறுத்த வரைக்கும் நாள் ஆக ஆக ஒழுங்கா பராமரிக்கல அப்படின்னா அதனுடைய தன்மை குறைஞ்சிட்டே போயிரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பட்டு சேலை நம்ம வாங்குறோம், அந்த பட்டு சேலையை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாட்டி அது என்னவா மாறிடும்? ஒரு கிழிஞ்ச துணியா மாறிடும். இப்ப பட்டு சேலையை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? அழகா ஒரு ஷால்ல சுத்தி தனியா வைப்பாங்க. ஐயோ, இரும்பு பீரோல்ல வைக்க கூடாது, மர பீரோல்ல வைக்க கூடாது. இந்த ஆடையை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு சில நிபந்தனைகளை பின்பற்றுறாங்க. அதே போலதான் தக்குவா அப்படிங்கிற ஆடையையும் நம்ம அப்பப்ப எடுத்து சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம முஹ்மீன்களா இருக்கோம், நம்ம அதை பத்தி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, அப்படியே நம்மளுடைய இறையச்சம் எந்த அளவுல இருக்குன்னு நம்ம சோதிச்சு பார்க்கவே தேவையில்லை, அப்படியே நம்ம சொர்க்கவாசிகளா போக போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இந்த பூமியில நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நம்ம தக்குவா அப்படிங்கிற நம்மளுடைய ஆடையை எடுத்து பார்க்கணும். ஓ, கொஞ்சம் பழசாயிருச்சோ, கொஞ்சம் ஒளி போயிருச்சோ, கொஞ்சம் இறைவனுடைய நினைவுல இருந்து நம்ம விலகிட்டோமோ, அதனால நம்மளுடைய ஆடையுடைய ஒளி மங்கிருச்சோ, கொஞ்சம் கிழிஞ்சிருச்சோ, நிறைய பாவம் செஞ்சனால நம்ம தக்வாவுடைய ஆடையில ஓட்டை ஏற்பட்டுருச்சோ, அப்பப்ப எடுத்து நம்ம தக்வாவுடைய ஆடையை சரி பார்த்து அந்த ஆடையை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நபர்களுக்கு தான் நாளை மறுமையில் அல்லாஹ் கண்ணியமான ஆடையை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். இந்த பூமியில் யார் தன் சகோதரனின் தவறை மறைக்கக்கூடிய ஆடையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய கண்ணியமான ஆடை கிடைக்கும். இந்த பூமியில் யார் தன்னுடைய துணைக்கு நல்ல ஆடையாக இருக்கின்றார்களோ அவங்களுடைய சரி எது, அவங்களுடைய தவறு எது அப்படின்றத சுட்டிக்காட்டி ஈமானிய பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு துணையாக யார் இந்த பூமியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில அல்லாஹுடைய ஆடை அணிவிக்கப்படும். யார் இந்த பூமியில் தனது தேவையுள்ள சகோதரனுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு அவரை அரவணைக்க கூடிய ஒரு ஆடையாக இருக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய இந்த கண்ணியமான ஆடைகள் அணிவிக்கப்படும். சகோதரிகள், இப்போ சொர்க்கத்துல உள்ள எல்லா உபகாரத்தையும் நம்ம பார்த்தோம், என்னென்னலாம் நம்மளுக்கு அல்லாஹ் பிரதிபலனா கொடுக்குறான். இது எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நம்ம தகுதியுடையவங்களா இருக்கோமா? நம்மளுடைய தொழுகை, ஒவ்வொரு தொழுகையும் கால் வலிக்க நம்ம நின்று தொழுத ஒவ்வொரு தொழுகையும் நம்மளுக்கு இந்த கண்ணியங்களை பெற்று தருமா? நம்ம செஞ்ச சதக்காக்கள் நம்மளுக்கு இந்த கண்ணியங்களை பெற்று தருமா? நம்ம அமல்கள் நமக்கு இந்த உபகாரங்களை பெற்று தரக்கூடிய அமல்களா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை உண்மையிலேயே பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஏதோ செய்திகளா கேட்டுட்டே போயிராம அல்லாஹ் கேட்ட செய்திகளை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கணும் தானே? சொர்க்கத்துக்குள்ள இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இது கொடுக்கணும் தானே? நரகவாசிகளும் இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நரகத்துல இருந்தே பார்ப்பாங்க, சொர்க்கத்துடைய அழக பார்ப்பாங்க, சொர்க்கவாசிகளுடைய அழக பார்ப்பாங்க, அவங்களுடைய ஆடைகளை பார்ப்பாங்க, அவங்களுடைய அணிகலனை பார்ப்பாங்க, அவங்க சாப்பிடுற உணவை பார்ப்பாங்க. இது ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நரகவாசிகள் ஏங்குவாங்க. எங்களுக்கும் சொல்லப்பட்டுச்சே, பூமியில இருக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சே, நீங்க இறை நம்பிக்கையாளரா இருந்தா
இறைவனுக்கு அன்பானவங்களா நீங்க பூமியில நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சே, இது எல்லாத்தையும் நாங்க இழந்தவங்களா இன்னைக்கு நிக்கிறோமே அப்படின்னு நரகவாசிகள் பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகள் எதெல்லாம் இந்த பூமியில எங்களுடைய இறைவன் எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னானோ அது எல்லாம் உறுதியா எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷமான பார்வையில் இருப்பாங்க. நாளை மறுமையில் நம்மளுடைய பார்வை இந்த ரெண்டுல எதுவா இருக்க போகுது? கவலையுடைய பார்வையா இருக்க போதா, சந்தோஷமா இருக்கக்கூடிய பார்வையா இருக்க போதா? சிந்திக்கணும் சகோதரிகளா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய அமல்கள் சரியாகும். இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக நம்மளும் என்றென்றும் சொர்க்கத்தில் தங்கக்கூடிய சொர்க்கவாசிகளாக மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இங்க கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள துவா செய்தவளாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்ட எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை, அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துடைய வீடுகள் எப்படி இருக்கும், யார் யாருக்கு எப்படிப்பட்ட வீடுகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்திய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.